மருத்துவத்தில் ஜேம்ஸ் பி ஹெரிக்கோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜேம்ஸ் பி ஹெரிக் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1861 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற ஓக் பார்க்கில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜேம்ஸ் பிரையன் ஹெரிக். இவர் 1888 ஆண்டு அந்த குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவுடைய ரஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவரானாங்க. பின்னர் இவர் படித்த அந்த ரஸ் மெடிக்கல் காலேஜ்லேயே இவர் பார்ட் டைமாக மருத்துவத்தை கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் 1895 ஆண்டு எ ஹேண்ட் புக் ஆஃப் மெடிக்கல் டயக்னோசிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டைட்டிலில் ஒரு சின்ன ஹேண்ட் புக்கை வெளியிட்டாங்க. அதில் அறிகுறிகளையும் விளைவுகளையும் அடிப்படையாக வச்சு நோய்களை எப்படி துல்லியமாக டயக்னோஸ் பண்ணி கண்டறிகிறது அப்படின்றத பற்றி ரொம்பவும் எளிமையாக எழுதியிருந்தாங்க. இது மருத்துவ மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு உன்னதமான படைப்பாக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு சின்ன ஹேண்ட்புக்கை படித்தாலே போதும் மருத்துவ மாணவர்களால் நோயாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ரொம்ப துல்லியமாக டயக்னோஸ் பண்ணி கண்டறிய முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பை தான் இவர் எழுதியிருந்தாங்க. பின்னர் அதே 1895 ஆண்டு அந்த சிகாகோவுடைய பிரஸ்பிட்டேரியன் ஹாஸ்பிட்டலில் இவர் மருத்துவராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. பின்னர் 1900 ஆண்டுக்கு பிறகு அந்த ரஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபுல் டைமாக இவர் வந்து மருத்துவத்தை கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலத்தில் இவர் வந்து நிறைய பிளட் டிஸார்டர்ஸ், அதாவது இரத்த கோளாறுகள் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1910 ஆண்டு கிரனடா அப்படின்ற ஒரு ஐலண்ட் கண்ட்ரியை சேர்ந்த வால்டர் கிளெமெண்ட் நோவல் அப்படின்ற ஒரு டென்டல் ஸ்டூடெண்ட், அதாவது பல் மருத்துவ மாணவர், அவர் வந்து அவருக்கு பயங்கரமாக உடல் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து அட்மிட் ஆனாங்க. அப்போ அவருடைய உடலை முழுமையாக இவர் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அப்போ அந்த ஒரு மருத்துவ மாணவருக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. உடல் வலி மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் இருந்தது. அதுக்கப்புறமா அதிகப்படியான சோர்வும் இருந்தது. அப்போ அவரை வந்து ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அனீமியா, இரத்த சோகை இருக்குது அப்படின்றத ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து கண்டறிகிறாங்க. அனீமியா, இரத்த சோகை அப்படின்னா பொதுவாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்கள் அதெல்லாமே வந்து பயங்கரமாக வந்து குறைஞ்சி போய் ரத்தம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா அப்போ உடல் சோர்வு, மூச்சு திணறல் எல்லாம் ஏற்படும். இந்த நிலை தான் அனீமியா, இரத்த சோகை அப்படின்றது. ஸோ இந்த பிரச்சனை அந்த ஒரு வால்டர் கிளெமெண்ட் நோவல் அப்படின்ற அந்த டென்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்தது. ஆனால் கூடுதலாக உடல் வலியும் இருந்தது. இப்போ இரத்த சோகை ஏற்பட்டால் உடல் வலியெல்லாம் அந்த அளவுக்கு ஏற்படாது. அதுவும் அந்த மாணவருக்கு வந்து கடுமையான உடல் வலி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அவருடைய ரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பை வச்சு இவர் வந்து நுணுக்கமாக வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை இவர் வந்து கவனிக்கிறாங்க. என்னன்னா இந்த ஒரு மாணவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய வடிவமும் வேற மாதிரி இருந்தது. குறிப்பாக பொதுவாக ரெட் பிளட் செல்ஸ் ஆனது ரவுண்ட் டிஸ்க் வடிவில் இருக்கும், வட்ட வடிவத்தில். ஆனால் அப்படி இல்லாமல் இது வந்து சிக்கல் ஷேப்பில் இருந்தது, அதாவது அரிவாள் வடிவில் வந்து இருந்தது. ஸோ அதை இவர் வந்து கவனிக்கிறாங்க. பொதுவாக ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட்டு கம்மியாக இருக்கும், அப்போ தான் வந்து ரத்த சோகை ஏற்படும். இதில் கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது, அதே சமயம் வந்து அது வந்து அரிவாள் ஷேப்லையும் அது வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இவர் வந்து கண்டறிகிறாங்க. இப்போ பொதுவாக வந்து அரிவாள் ஷேப்பில் வந்து இந்த ரத்த அணுக்கள் இருந்ததுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அந்த அரிவாள் ஷேப்பில் இருக்கிறனால ரத்த நாளங்களுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சு போக முடியாது. இப்போ ரெட் பிளட் செல்ஸ் வந்து நார்மலாக வட்ட வடிவத்தில் இருக்கும்போது ரொம்ப சுலபமாக வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ரத்த நாளங்களுக்குள்ளே பயணம் பண்ண முடியும். ஆனால் இந்த அரிவாள் செல் ரத்த செல்கள்னால, அதாவது இந்த வடிவில் மாறின ரத்த செல்கள்னால அவ்வளோ ஈஸியாக வளைஞ்சு நெளிஞ்சு பயணம் பண்ண முடியாது. அங்கங்கே போய் பிளாக் ஆகி நின்றுரும். அப்படி ரெட் பிளட் செல்ஸ் வந்து பிளாக் ஆகி நிற்கும் போது, ரத்த நாளங்களுக்குள்ளே நிற்கும் போது ரத்த ஓட்டமும் வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் உடல் வலி கடுமையாக ஏற்பட்டிருக்கு அந்த வால்டர் கிளெமெண்ட் நோவல் அப்படின்றவருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு 1910 ஆண்டு அதை ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி இவர் வந்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரி சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு சொல்லி அதுக்கு இவர் வந்து பேரிட்டாங்க. அதை வந்து இவர் வந்து தெரியப்படுத்தினாங்க. என்னன்னா ரத்த சோகையிலேயே நிறைய வகைகள் இருக்கு. பொதுவாக வந்து அயன் டெஃபிசியன்சி, இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட் குறைஞ்சு அப்பவும் ஒரு வகையான ரத்த சோகை ஏற்படும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வேறு வகையான ரத்த சோகைகளும் இருக்குது. அது மாதிரி இது ஒரு வகை சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எதனால் ரத்த அணுக்கள் வந்து அருவாள் ஷேப்பில் மாறுது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எதனால் அனீமியா வருது அப்படின்லாம் பார்த்தாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. என்னன்னா சிலருக்கு மரபணு குறைபாட்டின் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக இப்போ ரத்த செல்கள் இருக்குன்னா, சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்குன்னா, அந்த சிவப்பு ரத்த அணுக்களுக்குள்ள ஹீமோகுளோபின் அப்படின்ற புரோட்டீன் இருக்கும். இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் ரத்தத்தோட சேர்ந்து நுரையீரலுக்கு போகும்போது அந்த ரத்த அணுக்களுக்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபின் தான் நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை கேரி பண்ணும். கேரி பண்ணிட்டு ரத்தத்தோட பயணம் பண்ணி உடல் முழுக்க ஆக்சிஜனை கொடுக்கும். இப்போ இந்த ரத்த அணுக்கள், அதாவது மரபணு கோளாறுனால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய டிஎன்ஏல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும். குறிப்பாக இந்த ஹீமோகுளோபின் வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவில் இல்லாமல் அது வந்து மாறுபட்டு செயின் மாதிரி. அப்போ என்ன நடக்கும்னா இது வந்து ரெட் பிளட் செல்ஸுக்குள்ளே தான் ஹீமோகுளோபின் இருக்குது. இப்போ ஹீமோகுளோபினுக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸுக்குள்ளே இருக்கிற ஹீமோகுளோபினுடைய வடிவம் மாறும்போது ரெட் பிளட் செல்ஸோடைய வடிவமும் மாறும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பை இருக்குது, அந்த பைக்குள்ளே என்ன இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு அந்த பையினுடைய வடிவம் மாறுபடும். அந்த மாதிரி தான் ரெட் பிளட் செல்ஸுக்குள்ளே ஹீமோகுளோபின் இருக்குது. ஹீமோகுளோபினுடைய வடிவம் மாறுறனால இந்த ரெட் பிளட் செல்ஸும் நெளிஞ்சு அது வந்து அரிவாள் ஷேப்பில் மாறுது. ஸோ இது வந்து கண்டறியப்பட்டு இது ஒரு மரபணு ரீதியான இரத்த கோளாறு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வந்தது. இது வந்து புரிய வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாறக்கூடிய அரிவாள் ஷேப்பில் மாறக்கூடிய செல்களானது வெறும் ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் தான் வந்து தாக்கு பிடிக்குது. அது வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போகுது அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. ஏன்னா பொதுவாக சிவப்பு ரத்த அணுக்களானது கிட்டத்தட்ட 120 நாட்கள் வாழும். அது வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள புதுசாக ரெட் பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து சரியான ஒரு விஷயமும் கூட. ஆனால் அப்படி நடக்காமல் 10-15 நாள்லேயே வந்து அந்த சிவப்பு ரத்த அணுக்களானது பயங்கரமாக வந்து அழிஞ்சு போயிட்டே இருந்தால் இந்த உற்பத்தி வந்து என்னதான் பண்ணாலும் அது வேகமாக அழிகிறனால ரத்தத்தில் அந்த எண்ணிக்கை கம்மியாகும். ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை கம்மியாகி ரத்த சோகை ஏற்படும். ஸோ அதுதான் இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகை தான். இந்த மாதிரி அரிவாள் ஷேப்பில் ரெட் பிளட் செல்ஸ் வந்து உருவானால் நிறைய பாதிப்புகள், உடல் வலியில் ஆரம்பித்து மூச்சு திணறல் ஆரம்பித்து இன்னும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதை பொதுவாக சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு குரூப்பாக வந்து பிரித்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டது ஜேம்ஸ் பி ஹெரிக்கோடைய கண்டுபிடிப்பு தான். அதுக்கப்புறமா 1912 இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா அது நாள் வரைக்கும் இந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்ற ஹார்ட் அட்டாக் அது வந்து ஏற்பட்டாலே மனுஷங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதாவது இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, மனுஷங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க எதனால் டக்குன்னு மார்பை பிடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த காலத்தில் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது கோரினரி ஆர்டரி அப்படின்ற இதயத்தில் இருக்கக்கூடிய கோரினரி தமனி அதில் வந்து கோரினரி அக்ளூசன், குறிப்பாக வந்து இது கோரினரி த்ராம்போசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது ஒரு வகையான ரத்த நாளங்களுக்குள்ள ரத்தம் உறைஞ்சு போய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி அடைப்பு ஏற்பட்டனால தான் ரத்தம் ஒழுங்காக இதயத்துக்கு போகாமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றது மருத்துவர்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து உடனடியாக செத்து போயிட்டாங்கன்னா அப்போ அது மாரடைப்பு, அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து அவர்கிட்ட வரக்கூடிய நிறைய நோயாளிகளை பார்த்தாங்க. இப்போ பொதுவாக மைல்டான ஹார்ட் அட்டாக்கும் வரும். அதாவது நெஞ்சு வலி வந்து வரும், ஆனால் அவங்கள காப்பாற்றிட முடியும். எப்படின்னா அப்போ தான் வந்து கோரினரி ஆர்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளட் கிளாட் ஆக ஆரம்பித்து ரத்தம் உறைஞ்சி அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், லைட்டாக வந்து நெஞ்சு வலிக்கும். அது வந்து வலிக்க ஆரம்பிக்கும்போது அது வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அந்த வலியானது ஷோல்டரில் இருந்து அதாவது இடது கை தாடை, அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர், அதுக்கெல்லாம் வந்து அந்த வலி வந்து கடத்தப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அந்த வலி குறைஞ்சிரும். ஏன்னா ரெஸ்ட் எடுக்கும்போது இதயம் வேகமாக துடிக்காது. அதே சமயம் இந்த ஒரு இடத்துல ஒரு தமனியில் அடைப்பு ஏற்பட்டாலும் ரத்த நாளங்களுக்குள்ளேயே, அதாவது இதயத்துக்குள்ளேயே சின்ன கொலாட்ரல் சர்க்கிள், அதாவது சின்ன ரத்த நாளங்கள் வந்து இருக்கும். அதில் ஏற்கனவே ரத்தம் போகாமல் இருக்கும். ஏன்னா
கொரினரி ஆர்டரிஸில் நல்லா ரத்தம் போயிட்டே இருக்கிறனால. இப்போ சடனாக ரத்த உறைவு ஏற்படும்போது, அப்போ மாற்றுப்பாதையை வந்து நம்மளுடைய ரத்தமே வந்து எடுத்துக்கும். அதாவது சின்ன சின்ன ரத்த நாளங்களுக்குள்ள நுழைஞ்சு போக ஆரம்பிக்கும். அதுதான் கொலாட்ரல் சர்க்குலேஷன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது சும்மா ரெஸ்ட் எடுத்தாலே போதும், அந்த நெஞ்சு வலி வந்து குறைஞ்சிரும். ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்து மைல்டாக இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ அந்த நபர் வந்து கடுமையான வேலை செய்யும்போது, வேகமாக ஓடும்போது, பதற்றப்படும்போது, கோவப்படும்போது அந்த ஹார்ட் பீட் வந்து வேகமாக துடிச்சுது அப்படின்னா, அப்போ அந்த சின்ன ரத்த நாளங்களுக்குள்ளேயும் ரத்தம் வந்து வேகமாக வந்து முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான். ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்பட்டு 2ஆம் முறை ஹார்ட் அட்டாக் வரும்போது பெரும்பாலும் இறந்து போயிருவாங்க. அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஸோ இதை வந்து இவர் வந்து கண்டறிகிறாங்க. எப்படின்னா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி சின்னதாக நெஞ்சு வலி வந்துட்டு போயிருச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்லாம் இல்லைங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் அந்த நெஞ்சு வலி வரும்போதே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர் ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. இவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் நெஞ்சு வலி அப்படின்னு வரும்போது அந்த காலத்தில் என்ன நினச்சாங்க, இன்டைஜஸ்டன் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது சரியாக செரிமானம் ஆகாமல் கேஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால அந்த நெஞ்செரிச்சல் வருது, அல்லது நிமோனியானால பாதிக்கப்பட்டிருந்தாலும் நெஞ்சு வலி வரும் தான் அப்படின்னு சொல்லிலாம் நினச்சாங்க. அதனால தான் அவருக்கு நெஞ்சு வலி வந்து அந்த நோயாளி ரெஸ்ட் எடுத்தோடனே அவருக்கு நெஞ்சு வலி போயிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. இவர் இதே தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சில நபர்கள் நெஞ்சு வலினால் பாதிக்கப்பட்டு இவர்கிட்ட வந்த பிறகு ரெஸ்ட் எடுத்து அந்த நெஞ்சு வலி சரியானதுக்கப்புறம் அவங்க போய் வேற ஏதாவது காரணத்தினால இறக்கும்போது, உதாரணத்துக்கு விபத்துனால இறக்குறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுடைய உடலை இவர் வந்து பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சமாக அந்த பிளட் கிளாட் ஆகி அந்த கொரினரி ஆர்டரி வந்து அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இவர் கண்டறிகிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, அப்போ இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய நெஞ்சு வலியே வந்து மைல்டு ஹார்ட் அட்டாக்கை காமிக்குது போல. அதை நம்ம கவனிக்காமல் விடும்போது முழுமையாக அந்த தமனிகள் வந்து அடைக்கப்பட்டு ரத்தம் போக முடியாமல் அடுத்து ஹார்ட் அட்டாக் வரும்போது செத்து போயிடுறாங்க போல அப்படின்றத இவர் வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி இதை வந்து உறுதிப்படுத்தவும் செய்கிறாங்க. உறுதிப்படுத்தி 1912ஆம் ஆண்டு இதை இவர் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்போ 3 சிம்டம்ஸை இவர் வந்து பார்க்குறாங்க. 3 சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண நெஞ்சு வலிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து மைல்டான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக் இப்போ வந்து கொரினரி ஆர்டரியில் சின்ன அடைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ ஆரம்பத்திலே அந்த நெஞ்சு வலியே வித்தியாசமாக இருக்கும். பயங்கரமாக நெஞ்சு முழுக்க வலிக்கும். அது வந்து இப்போ சாதாரணமாக கேஸ் ஃபில் ஆகி வலிக்கும்போது அது வந்து நெஞ்சு ஃபுல்லாக வந்து வலிக்காது, இதயம் ஃபுல்லாக வலிக்காது. ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது இதயம் ஃபுல்லாக வலிக்கும். அந்த வலி வந்து இடது தோள்பட்டை, கை, அதுக்கப்புறம் தாடை பகுதிக்கும் வந்து பரவும். அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாஸ்டன் ஏற்படும். அதாவது பயங்கரமான சோர்வு, உடல் முழுக்க வந்து வேர்க்கிறது, ஜில்லுன்னு ஆகுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து அவருக்கு சரியானால் அது மைல்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவருக்கு கொரினரி ஆர்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ அந்த 3 சிம்டம்ஸையும் இவர் வந்து விளக்கி 1912ஆம் ஆண்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சடன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கொரினரி ஆர்டரிஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஆர்டிக்கலை இவர் வந்து ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனில் வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டு அதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி மைல்டான ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக கொரினரி ஆர்டரியில் ரத்தம் உறைய ஆரம்பித்த உடனே ஒரு நெஞ்சு வலி வரும். அது வரும்போது இந்த 3 அறிகுறிகள் இருக்கும். அதாவது பயங்கரமான நெஞ்சு வலி, அந்த வலியானது இடது தோள்பட்டை மற்றும் கைக்கு வந்து பரவும், தாடைக்கும் பரவும். ஸோ இந்த மாதிரிலாம் அறிகுறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூச்சு திணறல், சோர்வு, அதே மாதிரி வேர்க்கிறது, இது மாதிரிலாம் நடக்குது. அப்போ ரெஸ்ட் எடுத்தால் இதெல்லாம் வந்து போயிடுது அப்படின்னா அது வந்து கொரினரி ஆர்டரியில் மெல்ல மெல்ல அந்த பிளட் கிளாட் வந்து அதாவது ரத்தம் உறைதல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது தெரிஞ்ச உடனே அந்த நபருக்கு ஓய்வை முழுசாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எழுதியிருந்தாங்க. ஏன் ஓய்வை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த ரத்த நாளங்கள்லாம் அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ இதயம் மெதுவாக துடிச்சாகணும். அதுக்கு மாறாக வேகமாக துடிச்சிட்டே இருந்தால் அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதனால மெதுவாக துடிக்கிற மாதிரி பதற்றப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, அதே மாதிரி வெயிட்டை தூக்கக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் வந்து இதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து இது பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை, இது வந்து நம்பப்படவும் இல்லை. அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தாலே எடுத்தோடனே ஃபுல்லாக கொரினரி ஆர்டரிஸே வந்து அடைச்சிரும். அப்படி அடைச்ச உடனே வந்து இந்த ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருந்தாங்க.
அப்போ தான் இவர் இதை உறுதிப்படுத்துறதுக்கு எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அந்த காலத்தில் தான் எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்ற இசிஜி அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாட்டிற்கு வர தொடங்கி இருந்தது. இசிஜி அப்படின்னா என்னென்னா, பொதுவாக நம்மளோட இதயத்தில் எங்கேயாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா இந்த இசிஜியை பயன்படுத்தி பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அந்த மின் சமிக்கைகள் அதில் வந்து மாறுபாடு ஏற்படும். அந்த வேவ்லேருந்து வந்து இப்போ ஆரோக்கியமான இதயத்துக்கும் இந்த மோசமான இதயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து இந்த இசிஜியை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து பயன்பாட்டிற்கு வர தொடங்கி இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் அவங்க பெருசாக வந்து யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பெருசாக இதை வந்து பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அப்போ ஃப்ரெட் ஸ்மித் அப்படின்ற இவருடைய கொலிக் ஒருத்தர் கூட இணைஞ்சு, அவரும் ஒரு மருத்துவர் தான், அவர் கூட இணைஞ்சு ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து இந்த இசிஜியை பயன்படுத்தி பார்க்குறாங்க. குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் வந்து நெஞ்சு வலி வருதோ, அதுவும் குறிப்பாக இவர் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்கோ அந்த நபர்கள் மீது இந்த இசிஜியை பயன்படுத்தி பார்க்குறாங்க. அப்போ அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸில் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தி அதை மருத்துவர்கள் மத்தியில் பிரபலப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இசிஜியை பயன்படுத்தி பார்த்தா நான் சொன்ன இந்த 3 அறிகுறிகளும் இருந்தால் இந்த மாதிரி கொரோனரி ஆர்டரிஸில் பாதிப்பு இருக்குது பாருங்கள் அப்படின்றத இவர் வந்து விளக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் நம்ப ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் மருத்துவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த நெஞ்சு வலி ஆரம்பத்தில் வந்து அது குணமானால் கூட அது ஹார்ட் அட்டாக் தான், அப்போ இருதயத்தில் அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு, அப்போ அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சிகிச்சை முறைகளையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. 1918 காலகட்டத்திலலாம் இவர் வந்து ரொம்ப இந்த இசிஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதை பயன்படுத்துறதன் மூலமாக முன்கூட்டியே ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சூதானமாக இருந்துக்க முடியும், அது வந்து பொறுப்புணர்ச்சியோட மருத்துவர்கள் அவங்கள அணுக முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை. ஸோ முன்னெச்சரிக்கையாக இருந்து ஹார்ட் அட்டாக்னால அடுத்து பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அவங்கள பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு பல விஷயங்கள், இவர் ரத்தவியல் ஆரம்பித்து இருதயவியல் வரைக்கும் இவ்வளோ விஷயங்களை ஜேம்ஸ் பி ஹெரிக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த நான் சொன்ன சிக்கல் செல் அனிமியா அதுக்கு வந்து ஹெரிக் சிண்ட்ரோம் அப்படின்னே பேரிடப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு இவருடைய ஒர்க் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து பல ஆண்டுகள் வந்து பல வேலைகளில் ஈடுபட்டு இறுதியாக 1954 மார்ச் 7 அன்னைக்கு இவருடைய 92 வயசில் இறந்து போனாங்க. ஜேம்ஸ் பி ஹெரிக் இறந்து போயிருந்தாலும் மருத்துவத்தில் இவர் பண்ண சாதனைகள் வந்து மிகப்பெரியது, இன்று வரை பேசப்படக்கூடியது. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பி ஹெரிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்ற ஹார்ட் அட்டாக்லாம் வந்தால் இன்னைக்கு காலகட்டத்தில் உடனடியாக வந்து கொரோனரி ஆர்டரிஸில் பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இசிஜிலாம் பயன்படுத்தி பார்த்து அவங்களுக்கு ஏற்ற சிகிச்சை கொடுக்கப்பட்டு பல பேர் வந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். ஸோ இவரை பற்றி நான் ஏற்கனவே இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையும் கூட கீழே டெக்ஸ்ட்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.